ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर गुरुभ्यो नमः नमस्ते गुणार्थम कांची पीठम सर्वजितम दिव्यज्ञानवेशम कांचीं जगद्गुरु नमस्ते अपारगणसिद्धम जानदं शास्त्रपूर्णम श्री चंद्रशेखर गुरुम परमावतारम कलिगदेव कांचीमणि यूट्यूब चैनल பிரத்யேகமா நமது மகாபெரியர் பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீ இவ முதற் பிள்ளை சுந்தரேசன் தானே, நீ இவ பிள்ளை சுந்தரேசன் தானே. புதுக்கோட்டை ஸ்ரீ சுந்தரேசன் அவருடைய இன்டர்வியூ அதில் இது வருது. இவ பரம்பரையாக 4-5 தலைமுறையாக காஞ்சி மடத்தோட பக்தர்களாம். சுந்தரேசன் ரயில்வேஸில் வேலை செஞ்சிருந்த சமயம் ஆத்ரா அப்படிங்கிறது, இது அசன்சால் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் போல் இருக்குது. அதில் ரயில்வேஸில் வேலையில் இருந்தார். இவருக்கு கல்யாணம் ஆகிடுத்து. அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கார். கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து போவார் லீவுக்கு. ஆனால் பொண்டாட்டி இங்கே அம்மா அப்பா கூட இங்கே தான் விட்டுட்டு வச்சுருந்தார். தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது இவருக்கு இளையாத்தங்குடியில் 3-4 வருஷம் மகாபெரிவா கேம்பில் இருந்திருக்கா. அப்போது இப்போ அம்மா அங்கே ஒரு சின்ன ஒரு வீடு எடுத்துகிட்டே தங்கி அங்கே தரிசனம் பண்ணணும்னு கூட இருந்திருக்கானோ. அந்த அளவுக்கு இவ அம்மாவுக்கு பக்தி, இவ அம்மாவோட அப்பா அம்மாவுக்கு பக்தி சுந்தரேசனுக்கு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இவரான அங்கே இருந்திருக்கார் இல்லையா, இவருக்கு அவ்வளோவா பக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது சுந்தரேசன் பொறுத்த வரைக்கும் பக்தினா மகாபெரிவாள்லாம் யாருன்னு தெரியாது. அவரோட பரம்பரையாக அவள் பக்தியாக இருக்கும்போது கூட அவருக்கு ஒன்றும் இல்லை, ஈடுபாடு கிடையாது. ஒரு தடவை அவள் அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் 2 பேருமே, சுந்தரேசன் அவன் பொண்டாட்டி 2 பேருமே அங்கே அவள் அந்த கல்கட்டாவில் அந்த அசன்சால்ற இடத்துல இருக்கும்போது அவள் அம்மா போயிருக்கா. போகும்போது எப்பவுமே மகாபெரிவா தன் கையால் கொடுத்த ஒரு திருவுருவ படத்தை கையில் கொண்டு போவாளாம். எப்பயுமே வச்சுருப்பாளாம் கையில். எங்கேயாவது வெளியூருக்கு போகிறான்னா அதை எடுத்துன்னு போயிடுவாளாம். அதனால் பிள்ளை வீட்டுக்கு போகிறதுனால எடுத்துன்னு போயிருக்கா. அதை கொண்டு போய் பார்த்துருக்கா. பார்த்தா அந்த பூஜை ரூமில் ஏதோ படங்கள் இது இருக்குது, திருவுருவ படங்கள், சில சுவாமிகளோட இது இருக்குது. இருந்தாலும் மகாபெரிவா தானே நம்மளுக்கு தெய்வம், அதனால் கொண்டு போய் அங்கே வச்சுட்டாப்புல இருக்குது. அதை பார்த்தவர் எதேச்சியாக பார்த்த சுந்தரேசன் மனசில் நினச்சிட்டாராம், ஒன்றும் சொல்லலை. இவர் இப்போ பெரியவான இந்த காஞ்சி மடத்தில் இவர் கொண்டாடின்னு இருக்காளே, இவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தானே. இவரை கொண்டு இங்கே வச்சுருக்காளே, இது என்ன சுவாமியோட சேர்ந்து வைக்கிறதுக்கான அதுக்கு ஒரு அருகதை இருக்கா மாதிரி இருக்கா, இது வைக்கணுமா அப்படின்னு மனசில் நினச்சிட்டாராம். கேட்கலை. சில பேர் கேட்டுருவா, அவர் கேட்கலை. அதுதான் வித்தியாசம். மனசுக்குள்ளே ஆனால் கொஞ்சம் மனசில் அவருக்கு தோணியிருக்கு அந்த மாதிரி. அம்மா இப்படி இருப்பாளா, அது ஒரு சாதாரண இப்போ இருக்க இவர் தானே, அவர் சன்னியாசி ஏதோ ஒரு இருக்கவர் சங்கராச்சாரியர்னா கூட பூஜை ரூமில் வைக்கிற அளவுக்கு அப்படி இது இருக்கா யோகியதை, இவருக்கு அந்த யோகியதை இருக்கான்னு இவர் கேட்டு பார்க்கணும். அதை கேட்குற மனசில் நினைக்கிற யோகியதை. சரி, இது முடிஞ்சுது. போகும்போது அந்த படத்தை எடுத்துன்னு திருப்பி வந்துட்டா. திருவுருவ படத்தை எடுத்துன்னு அவன் அம்மா இங்கே செய்யலாம், கையிலே தானே இருக்கணும். இப்போ இளையாத்தங்குடியில் இருக்கிற சமயத்திலே ஒரு வாட்டி அவர் அங்கே லீவில் வந்திருக்கார். வந்தபோது புதுக்கோட்டை சுந்தரேசனை அவள் அம்மா சொல்லியிருக்கா, நம்ம இளையாத்தங்குடி போகிறோம் வா அப்படின்னு. ஸோ அவர் பொண்டாட்டி எல்லாம் கிளம்பி போயிருக்கா. நம்ம அம்மா எல்லாம் கிளம்பி போயிருக்கா இளையாத்தங்குடியில் போகும்போது சுந்தரேசனோட கூட மொத்தமாக 7 பேர். சுந்தரேசன் ஒருத்தர், மீதி கூட பிறந்தவங்க 6 பேர் இருக்கா. இப்போ அம்மா எந்த நேரத்துலையும் மகாபெரிவா கிட்ட எனக்கு 7 குழந்தைகள் உண்டு, அது முதல் குழந்தை சுந்தரேசன் சொன்னதில்லை.
யாராவது எப்போ ஒன்று ரெண்டு பேருக்கு தரிசனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அம்மா அடிக்கடி வந்து போகிறா, தன் வாயால் சொன்னதில்லை. சுந்தரேசன்னு தனக்கு ஒரு பிள்ளை உண்டு, அவர் இப்போ அங்கே அந்த அந்த அசன்சாலில் இருக்கார் கல்கட்டா கிட்ட அப்படின்னா எதுவும் சொன்னதே கிடையாது. ஏதோ வருவா தரிசனம் பண்ணால் போகிறேன். இப்போ 1962 இது நடந்திருக்கு. வந்தபோது அவர் கிளம்பிட்டார். அம்மா பேச்சு கேட்பார். அதில் வந்து பக்தி இல்லைன்னு இல்லை, ஆனால் மகாபெரிய அதை பக்திக்குள்ளே ஒரு ரொம்ப ஈடுபாடு இல்லை அவருக்கு. மகாபெரியாடம் ரொம்ப தெரியாது அவருக்கு. அதனால் ஒரு சாதாரண சாதாரண எல்லாரும் இருக்கா மாதிரி ஒரு மனுஷன் நினச்சுட்டார். அங்கே போனால் தானே தெரியும். அவள் அம்மா வந்து சொன்னதே இல்லை. சுந்தரேசன்னு தனக்கு ஒரு பையன் உண்டு, அவன் தான் முதல் பிள்ளை, எனக்கு அதுக்கப்புறம் 6 குழந்தை இருக்குது, அப்படி எதுவுமே சொன்னதில்லை. அவள் போகிற தரிசனம் பண்ணுறா, அவர் அவ்வளோதான். இவள் போன உடனே முதல்ல எல்லோரும் அவள் அம்மா நமஸ்காரம், அவள் அம்மா வந்து நிறைய வாங்கின்னு போகலாம். பழம் புஷ்பங்கள் அது இது என்னென்னவோ உண்டோ எல்லாத்தையும் கொண்டு போய் அடுக்கிடுவாளாம். அதெல்லாம் பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணோம். அதெல்லாம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணாலாம். அவள் இந்த இவர் வேஷ்டி கட்டின்னு போயிருந்தாராம். இவர் வந்து தனியாக தான், இவர் பொண்டாட்டி பண்ணல, தனியாக அப்புறம் பண்ணுவாளாக இருக்கும். இவர் நமஸ்காரம் பண்ணியிருக்காரு. அவள் பிள்ளைன்னு இவருக்கு எப்படி தெரியும்? ஆனால் அப்படி தெரிஞ்சு கூட கொஞ்சம் கஸ் பண்ணால் கூட பேரை எப்படி சொல்லுவாள்? பெரியவா வந்து உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே, நீ புதுக்கோட்டை ராமச்சந்திர சாஸ்திரி ராஜம்மாள் தான் அவள் அம்மா கை காமிக்கிறார். அவளோட மூத்த பிள்ளை சுந்தரேசனா அப்படின்னு கேட்டவுடனே அவருக்கு கன்னத்து மேலே ஓங்கி ஒரு அரை. மகாபெரிவா யாருக்கும் கொடுக்க மாட்டான், ஆனால் கொடுத்தா மாதிரி வருது தான். ஏண்டா இடியட், உனக்கு நீ மகாபெரிவாளை வந்து இப்படி நீ நினச்சிட்டியா? அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் அவன் நினச்ச தெரிஞ்சுட்டியாடா இப்போ அவரோட பவரை அப்படின்னு படான்னு ஒரு ஷாக்காக இருந்ததுதான் அவருக்கு. நான் அதை நினச்சே பார்க்க முடியல. பெரியவா ஏன்னா முதல்லையே சொல்லியிருக்கா அம்மா, நான் மகாபெரிவா கிட்டே என் பிள்ளைன்னு நான் சொல்லலை, உன்னை பற்றிலாம் எதுவுமே சொல்ல, அவருக்கு யாருமே தெரியாது, ஆனால் நீ கவலைப்படாது, நீ பாட்டுக்கு வா அப்படின்னு தான் சொல்லி கூட்டின்னு போயிருக்கா. ஆனால் பெரியவா தனக்கு எல்லாமே தெரியும், அவர் தான் சர்வஜான்றதை இதில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அவர் அங்கேயே அதுக்கப்புறம் மகாபெரிவாக்கிட்ட ஏற்பட்ட சம்பாஷணையை நம்ம இன்னொரு எபிசோடில் தான் பார்க்க போகிறோம். இதுவே பெரிய விஷயம் இல்லையா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் காமிச்சிருக்கார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிவா பாதமீச்சரணம், மகாபெரிவா பாதமீச்சரணம்.